டிடிவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தான், டெல்டா தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் தான் அவருக்கான ஒரு அமைப்பு. நீங்க ஓபிஎஸ்க்கு வந்து தென் மாவட்டங்கள் புரியுதுங்களா? இதுதான் ஒரு சூழ்நிலை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓபிஎஸ் ஒதுக்கிட்ட மாதிரி இதே மாதிரி டிடிவிக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அவரு ஏன்னா ஏற்கனவே டிடிவி தனி கட்சியில இருக்காரு. ஒரு 2 சீட்டு 1 சீட்டு தான் அவருக்கு தருவதற்கு எடப்பாடி கண்டிப்பா ஒத்துக்குவார். அதுக்கு மேல ஒத்துக்கிறதுக்கு மாட்டாரு. அப்படி கொடுக்கறதா இருந்தா நீங்க கொடுத்துக்கங்க பாரு பிஜேபிட்ட. பிஜேபி இருந்தாலும் எவ்வளவு கொடுக்கும்? 2-3 தொகுதி தரும், அவ்வளவுதான் தரும். யாருக்கு? டிடிவிக்கு. டிடிவி கொடுக்கறது பெருசு இல்ல. அந்த அந்த தொகுதிக்கு எடப்பாடி எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்லாம் ஏகப்பட்ட பல முறை பேசியிருக்கோம். பெரிய கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சூழ்நிலை. ஓபிஎஸ் இந்த முடிவுங்கிறது ஒரு முக்குளத்தூர் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா டிடிவி வெளியே போயிடுவார். ஏன்னா ஏற்கனவே சசிகலா ஒதுங்கியே இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கான எந்த பிளேஸையும் இவர் தரதில்ல. யாரு? எடப்பாடி தரல. இப்போ ஓபிஎஸ் போயிட்டாருங்கிறப்போ டிடிவி என்ன பண்ணுவாரு, சரியா இருக்காது, நம்மளும் இங்க இருந்தோம்னா துரோகி ஆயிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்துடும் டிடிவிக்கு. ஸோ அவர் என்ன பண்ணிடுவாரு, அவரு வெளியே எடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒரு மாசத்துக்குள்ள அவரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாரு. இது இந்த தேர்தலில் கண்டிப்பா ஓபிஎஸ் உடைய இந்த விலகல்ங்கிறது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு குறைத்து வைத்தாலும் என்னைய பொறுத்தவரைக்கும் 45 50 தொகுதிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்.